ஆதிடா, காசிமேடு ஆதி. பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் குவிக் 6 ஃபீட் வந்து சொருகுனார்னா ஒருத்தன் தாங்க மாட்டான். மிச்சல் ஆரோன் ஸ்டார்க் இன்டர்நேஷனல் T20ஸ்லேருந்து நேத்து ரிட்டயர் ஆயிட்டாரு. அதை ஏன்டா இவ்ளோ சந்தோஷமா சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ODI கிரிக்கெட்ட பிரையாரிடைஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கும், ஸ்டார்க் ஃபேனுக்கும் என்ன வேணும் சொல்லுங்க? இன் அ ஜெனரேஷன் வேர் கிரிக்கெட்டர்ஸ் வாண்ட் T20 கிரிக்கெட் இங்க இருக்காரு என் தலைவன். T20லேருந்து ரிட்டயர் ஆயிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டையும், ODIயும் பிரையாரிடைஸ் பண்ண. இந்த T20 ரிட்டயர்மென்ட் பத்தி நான் சுத்தமா கவலைப்படல. T20ஸ்ல என்னமோ பண்ணிட்டு போங்க. நமக்கு டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ODI கிரிக்கெட் தான். அதுல தலைவன் ஃபிட் அண்ட் ஃபோகஸ்டா இருக்கணும்னு சொல்றாரு. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த கெரியர ப்ரொலாங் பண்ணணும்னு நினைக்கிறாரு. யூ ஹேவ் மை ரெஸ்பெக்ட் ஸ்டார்க். கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே மிச்சல் ஸ்டார்க் மேல மரியாதை ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, ஹி இஸ் ஒன் அமாங் தி வெரி ஃபியூ வெரி கமிட்டட், ஹார்ட் வொர்க்கிங் அண்ட் டெடிகேட்டட் வாரியர். 2022லேருந்து அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணது மிச்சல் ஸ்டார்க் தான். 1283 ஓவர் போட்டிருக்காரு. ஹையஸ்ட் பை எனி. என்னதான் நம்பர்ஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் மத்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு அதிக ஃபேன்ஸ் இருந்தாலும், மிச்சல் ஸ்டார்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் வெரி ட்ரூ அண்ட் பேஷனேட் ஃபேன்ஸ். ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் மிச்சல் ஸ்டார்க் லவ் பண்ணுவாங்க. ஸ்டார்க்ட்ட புடிச்சதே அவரோட பிரையாரிட்டீஸ் அண்ட் லவ் ஃபார் த கண்ட்ரி தான். பிரான்சைஸ் லீக்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு குடுத்தாலும் சரி, எத பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. கண்ட்ரிக்காக ஃபிட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப போன IPL ஃபைனல்ஸ்ல எப்படி ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல கடைசி நிமிஷத்துல வந்து அவைலபிலிட்டி காட்டி RCBக்காக வந்து ஃபைனல் விளையாண்டாரோ, அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஸ்டார்க் இருந்தா கண்டிப்பா வந்து விளையாண்டுருக்க மாட்டாரு. ஏன்னா, ஈவன் 1% கூட அத ஒரு கண்ட்ரிக்கு விளையாடுறத பாதிக்கும். இன்ஜூரியாலயோ, இல்ல ஹெல்த்னாலயோ அப்டின்னா, அத அவரு பண்ணவே மாட்டாரு. இதெல்லாம் யார் பண்ணுவா? தங்கங்க. அவங்க ஃபேமிலியே பாருங்க. தம்பி ஒரு அத்லீட்டு, வைஃப் ஒரு கிரிக்கெட்டர். அவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் குழந்தை வேணான்னு இருக்கிறதுக்கு ரீசன் கிரிக்கெட்டிங் கரியர் அஃபெக்ட் பண்ணியிருந்தான். அலைசா ஹீலி மேசிவ் ரெஸ்பெக்ட். மேபி IPL கிட்ஸ்க்கு வேணா ஸ்டார்க் பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா நெறைய தடவ ஒரு IPL ஸ்கிப் பண்ணியிருக்காரு. இன்ஜூரி ப்ரோனா இருந்திருக்காரு. ஆனா எங்கள பொறுத்தவரைக்கும் கண்ட்ரிய பிரையாரிடைஸ் பண்றதுக்காக நீங்க எவ்ளோ காசு எந்த பிரான்சைஸ் லீக் வேணா ஸ்கிப் பண்ணலாம். மனி டசன்ட் மேட்டர். பிளேயிங் ஃபார் கண்ட்ரி மேட்டர்ஸ் அப்படின்னு காட்டியிருக்காரு ஸ்டார்க். எவ்வளோ IPL சீசன் அதனால தான் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் IPL விளையாண்டப்போ RCBக்கு 2014, 15 டைம்லலாம் RCB கொளுத்துனாரு. அந்த டுவேன் ஸ்மித் போல்ட் ஆனதெல்லாம் இன்னும் கண்லயே நிக்குது. ஸோ உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்டார்க் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.